ஹலோ மக்களே, அனைவருக்கு வணக்கம். நாங்கள் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய பார்க்க போகிறோம்னா, அதாவது நாங்கள் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை கூவின்ற ஊரில் வந்து மக்களை வந்து அதாவது தீபஜோதி சனசமூக இல்லத்தினை வந்து 50வது நிறைவு விழா முன்னிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் வந்து அவை செய்யணும். அந்த வகையில் வந்து இன்றைக்கு வெளிக்கல விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளோட படியும் மற்றது அங்களுக்கான மேரதனோட படியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நடக்க போகுது. அதாவது இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு பார்த்திங்கன்னா வந்து சரியான சிறப்பாக வந்து இன்றைக்கு 4ஆம் தேதி வந்து நடக்குது. என்ன மாதிரி வந்து இந்த போட்டி நடக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க மக்களை, வந்து வீரர்களை மாதிரி நம்ம ஆயத்தமாக போயினோம். இதில் வேறுங்க வந்து அதாவது வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புதுசாக வந்த ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கல, நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிப்போம். அறிவிப்பாளர்கள் மக்களை பாருங்க, வந்து சைக்கிள் ஓட்டம் ஆரம்பிக்க போய் நம்ம எல்லாம் ரெடி ரெடியா போயிடும். வீதிகளில் பயணிக்கின்ற வாகனங்களுக்கு ஆரம்பிக்க போயிடும். பாருங்க மக்களை, வந்து சைக்கிள் ஓட்டம் ஆரம்பிச்சாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவரை பஸ்ஸாக போகிறார். ஆனால் பேசிங் டைமில் வந்து என்ன மாதிரி இருக்கும் தெரியல. அப்படி வேர்க்கு இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வெள்ளை சந்தி வெள்ளை சந்தி தாண்டி நாங்கள் இப்போ வெள்ளை முனியப்பர் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஓடும் ஓடும் பாருங்க பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க அப்படி ஓடுறேன். ஓ ஏழாம் போடுறதா பாருங்க, வந்து அது இப்போ அச்சுவலி போகுது மக்களே.
இவரும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு செகண்டாக போயிருந்தோம். பின்னுக்கு பாருங்க வந்து நிறைய பேர் வந்து அதாவது கம்பி இருக்குது. ஆனால் இவர் ரெண்டு தான் இப்போ ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா முடிவை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்க வந்து இவர சிங்களம் தெரியா பாருங்க வந்து ஒரு சிங்கள ஒரு மகன் உண்டு பாருங்க வந்து எப்படி ஓரன்னு சொல்லியா. இவரான் பெஸ்ட்டாக போகிறார் இப்போ. மக்களை வீடியோ பார்த்து போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. கிட்ட வந்துடுறோமா நெருங்கிட்டோம் நாங்கள். அண்ணா ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. First. இவரா பஸ் ரெண்டாவது பாருங்க இவரா ரெண்டாவது பாருங்க. இவரா மூன்றாவது நீங்க மூன்றாவது இவரா மூணாவது பாருங்க. ஓகே அண்ணா 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 என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு சாணிங்க எங்கேருந்து வாரீங்க எங்க பண்டத்தரிப்பு அங்கேருந்து வாரீங்க
இவராண்ணா இவர் 9 நம்பர் இவர் 2வது 4வது ஓகே இவர் 4வதா பத்தாம் நம்பர் பாருங்க வாட ஃபர்ஸ்ட் வந்து போனா அதை எடுங்க படிடுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க சரியா அடுத்து வந்து மேடம் நடக்க போகுது எல்லாருங்க வந்து மேடனோட படிக்க ரெடியா போட்டோ எடுக்க போறாங்க பேர்லாம் மதியினம் ஓட போயணுமா நடம் நடம் ரெடியா பாருங்க மேடம் ஸ்டார்ட் ஆக போதா ரெடியா பாருங்க ஓடினோம் இப்ப மேடம் ஓடினோம் பாருங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஓடுறான் பாருங்க தெரிஞ்சு பாருங்க தம்பி ஓடுறான் சபா சாப்பிடுறான் ஓடு அதாவது மக்கள் வந்து பாருங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளோட போட்டி வந்து முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆண்களுக்கான மெடனோட போட்டி நடக்குது. தம்பி ஓடுறா ஓடுறா ஓடும் 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 பாருங்க அவருக்குலாம் வயசு நான் 15 வயசுக்குள்ள பாருங்க முடியும் ஆளுக்கு பாருங்க நல்ல ஒரு சின்ன பையன் பாருங்க ஓடுறான் பாருங்க
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவரம் பஸ் ஸ்டாப் போகிறார். பாருங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு போயிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க பின்னெல்லாம் வரையணும். அப்படிதால வந்து அப்படிதான் போப்பேன் நம்ம இப்போ. நான் இப்போ ஃபஸ்ட்டாக போகிறேன். விளையாட்டுக் கழகம் பாருங்க வந்து அதாவது உண்மையிலேயே வந்து சில பேரால் ஓட முடியலை. அவ்வளோத்துக்கு களைச்சி கண்ணை குடிச்சு ஓடி நம்ம சொல்லி ஓடு. இவரான் சின்ன ஆள் எல்லாரையும் விட. ஓடு உன்னால முடியும் ஓடுறா. உன்னால முடியும் ஓடி முடி. இதுவரை மக்களை வந்து பாருங்க வந்து அதாவது பஸ் ஸ்டாப் போகிற ஒரு ஆளை காட்ட போகிறோம். சரியா பாருங்க வந்து இவரை பஸ் ஸ்டாப் போகிறேன் அவங்கள காட்ட போகிறேன். பாருங்க இவரான் பஸ் ஸ்டாப் போகிறேன். இப்போதைக்கு இவரான் பஸ் ஸ்டாப் போகிறேன். இவன் என்ன மாதிரி அண்டி பாவா அண்ணா ஓடுங்க. ஆமாம் மறக்காம வீடியோ பார்த்து போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தூரம் பஸ்ஸாக வர பாருங்க அடுத்த வரி நான் பாருங்க. பாருங்க வந்து சைக்கிள் ஓடி வந்து முடிச்சா பிறகு பாருங்க அவெல்லாம் என்னங்க வீட்டுலாம் போயிடும். அண்ணா பாய் தண்ணியெலாம் ஊற்றி பாருங்க கலக்க விடாமல் அவைகளுக்கு
சும்மா அந்த மூச்சு வந்து பயங்கரமாக வாங்க முடியும். அதற்கான பூர்ண ஆதரவுடன் கொள்ளுமாறு வாகன சாரதிகளையும் பாதுகாவலர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். 50ஆண்டு ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அதன் விளையாட்டுக்கிழமை நடக்கும். இவரான் செகண்டா போகிறார். செகண்டே ஓடால பாப்பா யாரு Sekarang second mana kan? Sekarang second. Itu berapa? அனைத்து அன்பு செலவுகளும் தவறாது கலந்துகொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது வந்து இது 5வது பாருங்க, 5வது வந்துட்டு 5வது ஒரு 5வது. ஆனால் உண்மையில் வந்து ஓடி முடிச்சது பெரிய விஷயம். அது 1வது வாரம் 2வது வாரம் முக்கியம் இல்லை, அந்த ஃபுல்லாக வந்து ஓடி முடிச்சது பெரிய விஷயம் உண்டு. இந்த நிற்கிறாரு இவராம் வந்து 2வது வந்து நிற்கிறார். இதான் நிற்கிறார். என்ன பேர் உங்களுக்கு? எங்கேருந்து வரீங்க? அப்படியா? அப்படியா ஓடி முடிச்சிங்க? கஷ்டமே இல்லையா ஓட உங்களுக்கு? அப்படியா? சரி சரி. பாருங்க வந்து இவராம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ராணாங்க கேட்டு பார்ப்போம். சரியா அண்ணா? வணக்கம். என்ன எங்கேருந்து வரீங்களா? நீங்கள் நாங்கள் பண்டத்தில் சாந்தையில் இருந்தோம். பண்டத்தடி? ஓ பண்டத்தில். கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓ நல்லது. 14 வருஷமாக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஓ 14 வருஷமாக படமானமாக செஞ்சு கொண்டு இருக்கிறேன். 10 வருஷமாக முதலாவது 2வது வந்து 2வது 3வது வந்து நிற்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு 37 வயசு. அதான் 14 வருஷமாக ஓடிக்கொண்டு மகன் ஓடிக்கொண்டு இருக்கிறார். 14 வருஷம் மகனம் 1. ஓ மகன் 5வது. இல்லை மச்சான். ஓ என்ன 4வது. இங்கே பாருங்க அந்த இவராம் வந்து பாருங்க வந்து 4வது வந்து வராம். இவர்கிட்ட மான் தான் இவர் பாருங்க அந்த இவர்கிட்ட மான் தான் பாருங்க. போன மான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல ஓடி வந்து 1வது 4வது வந்திக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி தான் விளங்க வர்றது. அதான் 4வது வந்து பெரிய விஷயம் இல்லை. என்ன அவர் இப்போ உங்கள்கிட்ட வயசை பார்க்க போய்க்கல ஏன்னா அவர் இப்போ பார்க்கல அவராக ஃபஸ்ட்டு வந்த மாதிரி உண்மையிலே வந்து. தம்பி அவ்வளோ ஆழமா நீங்களப்பா பயிற்சி செய்கிறீங்களப்பா?
14 பாருங்க வந்து 14 வயசுலேயும் வந்து பாருங்க தம்பி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஓடி வந்து நாளாக வந்துக்கிட்டான் இல்லையா? சரி ஓகே. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. இங்கே பாருங்க வந்து இவர் வந்து 6ஆ வந்துக்கிறாராமா தம்பி. எத்தனை வயசு உங்களுக்கு? 12 வயசு. 12 வயசுல பாருங்க அப்போ எவ்வளோ ஊர் ஓடி இருக்கீங்க? எவ்வளோ நாள் பயிற்சி செய்றீங்க? 15 நாள். பயிற்சி உங்களுக்கு 15 நாள் எடுத்து நான் தான் கொடுத்தேன். அப்படியா? பயிற்சி கொடுக்குறேன். அப்போ எல்லாரும் ஒரே சொந்தம் தானே? ஒரே பாரு மக்களை வந்து 15 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடி முடிச்சுக்கணும். அந்த தேவைப்பட்ட மாவட்டம் பார்த்தீங்கன்னா சரியான விஷயம் ஓடி முடிச்சது. அதனைத் தொடர்ந்து அனைத்து வாகனங்களும் வாகனத்தில் தொடர்ந்து அதாவது மக்களை வந்து பாருங்க வந்து இந்த சைக்கிள் ரேஸ் ஓடி வந்து பாருங்க இவரா மூலம் வந்தவர். அண்ணா என்ன பேர் வந்து சாவணி. நான் சொன்னீங்க வந்து உங்களோட பேர் மறக்குது வந்து. இப்போ எவ்வளோவா நீங்கள் பயிற்சி செய்றீங்க? அப்போ 2-3 வருஷமா உள்ளூர் ரேஸ் ஓடி இதுதான் எனக்கு 2வது ரேஸ். 2வது ரேஸ் அப்படியா? அப்போ அதில் வந்து நீங்கள் முதல் ஓடினால முதல்ல ஓடினதில் 4வது வந்தேன். 4வது அப்படியா? சரி ஓகேயா. விடாமல் அப்போ முயற்சி செஞ்சு ஓடி ஒரு மாதிரி பஸ் வின் பண்ணியாச்சா? ஓகே. இவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா வந்து இவர் தான் உங்களுக்கு அந்த மெயின் மாதிரி குரு மாதிரி பழக்கிறவர் அப்படியா? அண்ணாவா? அண்ணா பற்றினா ஓடினீங்க? எப்படியோ ஓடி முடிச்சா எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் முதலாக மாதிரி தான். ஓடி முடிக்கிற பெரிய விஷயம் உண்டு. அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே ஊரா? என்ன பண்டத்தடி பேனா? சாந்த ரைட் ஓகே. அங்கேருந்து வந்துக்கிறீங்களா? அங்கேருந்து சைக்கிள் வந்தீங்க? அப்படியா? ஓ கஷ்டமோ. இவர் நீங்கள் 4வது நீங்கள்? சரி ஓகே. நீங்கள் எல்லாம் நீங்கள் ஒரே ஊரா? அப்படியா? இல்லை 2க்கு வந்தீங்க அப்படி ஓகே ரைட் ஓகே. அப்போ நின்று போகிறீங்களா இப்போ போகிறீங்களா? ஓகே நன்றியா. ஓகே இந்த பேரணி எனது மைதானத்தை நோக்கி அழகான பேரணி மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த தீபஜோதி சன சமூக இல்லத்தின வந்து 50வது நிறைவுலா முன்னிட்டு வந்து என்ன மாதிரி இந்த சைக்கிளோட போட்டியும் இந்த மேரனோட போட்டியும் வந்து நடந்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உண்மையை பார்த்திருந்தால் என்ன சொல்கிறது, எங்களுக்கே இல்லை தீயில இருந்துச்சு. மேரது நாங்களே களைச்சி போட்டோம். என்ன சொல்கிறது, நாங்களே வந்து ஹைவோட அப்படி ஓடி மோட்டர் சைக்கிளை ஓடி எங்களுக்கே உண்மையாக வந்து சரி களைப்பாக போட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டப்படி ஓடின அந்த சின்னாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த களைப்பே தெரியாமல் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன அவளது சரியான பயிற்சியாம் என்றால் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்கு மேலே பிடிச்சி அந்த பயிற்சி எடுக்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அப்படி ஓடி முடித்த பெரிய விஷயம் உண்டு. நீங்களும் எல்லாரையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை சந்தனேஷ், நன்றி, வணக்கம்.